வணக்கம். இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு ஒரு 4:50 எழுந்தோடனே நேராக ப்ரஷ் பண்ணிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே மோஸ்ட் ஆஃப் சாணம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் சாணம் தான் மொழி விடுவேன். நிறைய பேருக்கு டவுட் என்ன, வெளியே வேலை செஞ்சுட்டு வரக்குள்ள வீட்டுக்குள்ளே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுன்னு சொல்றீங்களே, அப்படி எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறீங்களே, அவங்களுக்காக தான். ஏன்னா கிச்சனுக்கு நேராக ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாம்பார் ரெண்டையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வேலைக்கு போவேன். ஒரு அரைவாசி கூட்டிட்டு இருக்க ஒரு 5 விசில் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு சாப்பாடு வெந்துருச்சுன்னு சொன்னால் வடிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா சமையலில் மேஜர் வேலை சாப்பாடு செய்யறதும் இந்த சாம்பார் வேக வைக்கிறது தான். அப்போ தான் 2 அடுப்பும் ஃப்ரீ ஆகும் அப்படிங்கிறனால மீதி எல்லாமே தாளிச்சுடுற வேலை தான். அது எனக்கு குயிக்காகவே நான் முடிச்சிடுவேன். ஒரு 6:30 வந்தால் கூட 7:05 7:10 எல்லா வேலையும் முடிச்சிருவேன். D8 சாணம் வலிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாணம் காயறக்கு ஒரு 1/2 hourலேருந்து 3/4 மணி நேரம் தேவைப்படும். அதனால ஃபர்ஸ்ட் வலிச்சுட்டு குளிக்க போயிட்டோம்னா அதுக்குள்ளே மீதி வேலையெல்லாம் வீட்டுக்குள்ளே முடிச்சுட்டு வரதுக்குள்ளே காஞ்சிடும். அதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான். நிறைய பேர் சாணத்தோட என்ன பவுடருங்கா மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. அது எல்லோ ஆக்சைட் பவுடர் இருக்கும்ல, அதுதான். ஆனால் அது வேற வேற பேர்களில் இருக்குதுன்னு நானாக நினைக்கிறேன். இது கிராமங்களில் தான் கிடைக்குது. நான் இங்கே ஆன்லைன்லாம் பார்த்துல எங்கள் அம்மா ஊருக்கு போனால் வாங்கிட்டு வருவேன், தாராபுரம் சைடு. இந்த பவுடர் வேணும்னு நினைக்கிறவங்க பிக்சர் வச்சு வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் அமேசானில். பாய்.